கருவாடு மசாலா பண்ணலாங்களா? அதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டும் ஒரு 2 வெங்காயமும் எடுத்து சாப் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 10 பீஸுக்கு போல் போட்டிருக்கிறதுனால இந்த அளவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ தொக்கு தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது பொடியாக இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்ததுனால 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் பூண்டும் சாப் பண்ணதை அதில் சேர்த்துட்டு வதக்குங்க. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடுங்க. மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துடுங்க. கருவாடை முதலே ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அப்புறமா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம்னா அது உள்ள மண்ணெல்லாம் இருந்தால் வெளியில் வந்துடும். அதில் ஏதாவது இந்த குடல் மாதிரி இருந்துச்சுனாலாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 இல்லை 4 முறை கழுவுனீங்கன்னா க்ளீன் ஆகிடும். உப்பும் கொஞ்சம் குறைஞ்சிடும். இந்த பால் சொராவில் உப்பு மீடியமாக தான் இருக்கும்ன்றதுனால நான் அந்த வெங்காயம் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் திட்டமாக. வேணும்னா உப்பு அப்புறம் சேர்த்துக்கலாம். முதலே நம்ம உப்பு நிறைய போட்டுட்டோம்னா ஒரே கரிப்பாயிடும். சில கருவாடுலலாம் ரொம்ப உப்பு இருக்கும். அதுக்கு உப்பு சுத்தமாக போடாமையே செய்யலாம். போட்டு ஒரு தண்ணி ஊற்றி கருவாடையும் கழுவினதை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது அதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக இருக்கும். இது புளியல் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இன்னும் சாம்பாருக்கெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் கருவாட்டு மசாலா ரெடி.